ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எறா வறுவல். அதுக்கு நம்ம எறாவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அது மேலே நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தேவையான அளவு. ஒரு சிலர் காரமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு தேவையானது நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா இப்போ பிசைஞ்சிக்கணும். கையில் தான் பிசையணும், அப்போ தான் ஒரு இறாலையும் அந்த மசாலா நல்லா ஊறும். இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்களா, லேசாக தண்ணி ஊற்றணும். அதில் தண்ணி ஊற்றினா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதில் எந்த ஒரு கலர் பவுடர் எதுவுமே இல்லை, எந்த ஒரு கலர்லாம் ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருக்கும். வறுத்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த எறா ஃப்ரை. அடுத்து இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக எறாக்கு மிஞ்சின எண்ணெய் ஊற்ற வேண்டாம், தேவையான அளவு ஊற்றுங்க. அப்போ தான் அந்த மசாலா எறாலையே நிற்கும், இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு சிலர் தண்ணி தெளித்து பார்ப்பீங்க. நான் அந்த மசாலாவை கொஞ்சம் போட்டு பார்ப்பேன். பார்த்திங்களா, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ எறாவை அப்படியே போடக்கூடாது, ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து நம்ம அந்த மசாலாவில் டிப் பண்ணி போடணும். ஒன்றா போட்டால் தான் அந்த மசாலா ஒன்றுத்துலேயும் நல்லா இறங்கும், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டு எறா வறுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு போய் Honestly? Yes. Secret, but not secret. No more secrets. Here I am, waking up. Here I am, waking up.
இன்னும் குட்டியாகுது பாருங்கள் எறா நல்லா வெந்துடுச்சு. ஃபைனலாக தான் நம்ம வந்து தோசை கரண்டி வச்சு ஒரு பெரட்டுவோம். இப்போ இந்த பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ 2 பக்கமும் எறா நல்லா வெந்துடுச்சு. நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு சாப்பிட்ற மாதிரி. கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு வெந்துருச்சா இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சிலர் கலர் இல்லாமல் இருந்துச்சுனாலும் வெந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக தோசை கரண்டி வச்சு ஒரு 2 திருப்பு அப்போ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக தான் தோசை கரண்டி நான் யூஸ் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயில் ஒயிட் ரைஸ் போட்டு பெரட்டி சாப்பிட்டா ஆஹா அந்த மாதிரி இருக்கும். யார் அந்த மாதிரிலாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க டேஸ்ட்டே. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.